சுத்தமாக தூய்மையாக பராமரிக்கப்படும் ரயில் நிலையங்களில் தமிழகத்தின் சேலம் ரயில்வே கோட்டம் முக்கிய இடத்தை பெற்றுள்ளது. அதை பற்றிய செய்தி தொகுப்பு. தூய்மையான ரயில் தூய்மையான இந்தியா திட்டம் தொடங்கப்பட்டது முதல் தெற்கு ரயில்வே உள்பட 16 ரயில்வே கோட்டங்களில் உள்ள 407 ரயில் நிலையங்கள் தூய்மையாக உள்ளனவா என்பது குறித்து 1,34,000 பயணிகளிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டன. 40 விதமான விஷயங்கள் குறித்து அவர்களிடம் கேள்விகள் கேட்கப்பட்டன. 50 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் ஈட்டும் ரயில் நிலையங்கள் A1 என்ற பிரிவின் கீழும் 6 கோடி முதல் 50 கோடி ரூபாய் வரை வருமானம் ஈட்டும் ரயில் நிலையங்கள் ஏ பிரிவின் கீழும் பட்டியலிடப்பட்டன. இதில் அகில இந்திய அளவில் சேலம் ரயில் நிலையம் 7வது இடத்தையும் தெற்கு ரயில்வே மண்டலத்தில் சேலம் ரயில் நிலையம் முதல் இடத்தையும் பிடித்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. சமீபத்தில் நம்மளோட ரிசல்ட்ஸில் சேலம் ரொம்ப க்ளீன் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. மெயின்டெனன்ஸும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போல்லாம் அங்கங்கே நிறையா டஸ்ட்பின்ஸ் எல்லாம் வச்சு க்ளீனாக அங்கங்கே போர்ட்ஸும் வச்சுருக்காங்க. இங்கே தான் போடணும் அப்படிலாம் சொல்லி ரெகுலராக க்ளீனும் பண்ணுறாங்க. ஸ்டேஷன்ஸில் சொன்னால் அவங்களும் உள்ளுக்குள்ளே ட்ரெயின்ஸாக இருக்கட்டும் வெளியிலாக இருக்கட்டும் நிறையா க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சேலம் நல்லா க்ளீன் ஸ்டேஷனாக இருக்கிறதுனால. 6 ரயில் பாதைகளை கொண்ட சேலம் ரயில் நிலையம் சுகாதாரத்தை பேணி பாதுகாப்பதில் முக்கிய இடத்தை பெற்றது வரவேற்கக்கூடியது என்றும் இதில் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் ஒப்பந்த நிறுவனத்தின் பணி இன்றியமையாதது என்று கூறுகின்றார் சேலம் ரயில்வே ஆலோசனை குழு உறுப்பினர் ஹரிஹரன் பாபு. மேலும் சேலம் ரயில் நிலையம் சுகாதாரத்தில் முக்கிய இடத்தை பெற்றாலும் ரயில் நிலையம் வரும் பயணிகள் போக்குவரத்து நெரிசலில் சிக்கி தவிப்பதாக கூறுகின்றார். சேலம் ஜங்ஷனில் எஸ்கலேட்டர் வசதி கட்டாயம் ஏற்படுத்தி ஆகணும். கட்ட ஆரம்பிச்சுட்டு தான் தகவல் இருந்தாலும் கூட அதை துரிதப்படுத்தி எஸ்கலேட்டர் வசதி செஞ்சால் மக்கள் பயனுள்ளதாக பயன்படுத்திக்குவாங்க. இன்னும் சுத்தபத்தமாக மக்கள் பராமரிப்பை பாதுகாத்து மக்கள் பயன்படுத்திக்குவாங்க, மக்கள் ஒத்துழைப்பாங்கன்றது எங்களுக்கு இன்னும் மேன்மையான நம்பிக்கை இருக்குது. சேலம் கோட்டத்தில் உள்ள ஈரோடு, கரூர் மற்றும் மேட்டுப்பாளையம் ரயில் நிலையங்களும் தென்னக அளவிலான பட்டியலில் முதல் 10 இடங்களையும் அகில இந்திய அளவில் முதல் 20 இடங்களையும் பெற்றுள்ளது. We also provided dustbins at multiple locations on all platforms where people can easily throw the garbage. Every eating place, every stall has a large dustbin where used plates and cups and packets can be thrown. We also created large dustbins outside the stations where the waste is segregated as biodegradable and non-biodegradable or biodegradable and recyclable. So all the garbage is now collected systematically from the stations and thrown in these areas. I'm sure with these efforts the stations will have a long-term cleaning performance. ரயில்வே கோட்ட தலைமையகமான சேலம் ரயில் நிலையம் தூய்மையான பராமரிப்பில் முதலிடம் பிடித்துள்ளது. அதே நேரத்தில் பயணிகளின் வசதிக்காக புதிய ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்படுகிறது. பாரத பிரதமருடைய தூய்மை இந்தியா திட்டத்தை இந்தியா முழுவதும் உள்ள ரயில் நிலையங்களை முழுமையாக அமுல்படுத்தினாலும் ஆனால் சேலம் ரயில்வே நிலையம் அதற்கு முன் உதாரணமாக தூய்மையான இடத்தை பிடித்து இந்திய அளவில் 7வது இடத்திலும் தமிழக அளவில் முதல் இடத்தையும் பெற்று பாராட்டை பெற்றுள்ளது. தொடர்ந்து இந்த ரயில் நிலையத்தில் பொதுமக்களுக்கு தேவையான குறிப்பாக ரயில் பயணிகளுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்றும் இங்கு மின் நடைபாதை உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தர வேண்டும் என்பது ரயில் பயணிகளுடைய கோரிக்கையாக இருக்கு. ஒளிப்பதிவாளர் நேதாஜியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம்.